வணக்கம் நண்பர்களே, என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி, உங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான செய்தி. 2026 தேர்தலில் பாஜக ஜெயிக்குதுங்க. ஆமா, பாஜக ஜெயிக்கிறது உறுதியாயிடுச்சு, இன்னைக்கே உறுதியாயிடுச்சு. ஆமா, வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க கன்ஃபார்ம்டு தாமரை மலர போகுது தமிழ்நாட்டுல. ஆமா, எப்படி? ஏன், எதை வச்சு சொல்றீங்க? ஏங்க, உங்களுக்கு ஜோசியம் தெரியும் ஓரளவு, அதை வச்சு சொல்றீங்களா? ஆமாங்க, தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் குஷ்புவுக்கு பொறுப்பு கொடுக்கல. இப்ப பாஜகவுல தமிழ்நாட்டுல நம்ம குஷ்புவுக்கு கோயில் கட்டணுமே, அந்த குஷ்புவுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க போறாங்க. ஏங்க, குஷ்பு கொண்டையில் தாழம்பூ குஷ்பு அப்படின்னு இருக்க அந்த குஷ்பு மேடம்க்கு அட்டகாசமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாஜகவுல, தமிழக பாஜகவுல ஒரு பொறுப்பு ஓட்டு கன்ஃபார்ம் உறுதியாயிடுச்சு. தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் பாஜக தனித்து நின்னாலும் குஷ்புக்காகவே ஓட்டு குத்த போறாங்க. ரெண்டாவது விஷயங்க, இதுதான் பெரிய மெஜாரிட்டியில பாஜக ஜெயிப்பதற்கான முக்கிய விஷயம்னு எல்லாரும் கதிகலங்கி போயிருக்காங்க. திமுக கூடாரம் ஒரு பக்கம் கதிகலங்கி கிடக்கு. பாமக இப்ப என்ன செய்ய போறோம்னு தெரியாம தவிக்கிறாங்க. அதிமுக என்ன பாஜக இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ நம்ம கதி அப்படின்னு எடப்பாடியில இருந்து எல்லாரும் கதிகலங்கிட்டாங்க. இப்ப நம்ம கதியில என்னன்னு ஓபிஎஸ் டிடிவில ஏற்கனவே தலையில துண்டை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல இப்ப ரெண்டாவதான ஒரு விஷயமும் சொன்னாக்க நீங்க கன்ஃபார்ம்டியா பாஜக ஜெயிக்கிறது உறுதி. கரெக்டா சொன்னீங்க ராம்ஜி அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா மீனா பொண்ணு அப்படிங்கிற நம்ம கண்ணழகி நடிகை மீனாவுக்கு தமிழகத்துல பாஜகவுல முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு நயினார் நாகேந்திரன் ஒரு லிஸ்ட் போட்டார். அதுல பாவம் நமிதா வேற விட்டுட்டாரு. அடுத்த தடவை ஏதாவது நமிதா கொடுப்பாங்க. நமிதா மச்சான்ஸ் எல்லாமே கோச்சிக்க வேண்டாம். ஜேபி நட்டாட்ட போய் டெல்லிக்கு போய் கொடுத்துட்டாரு. அவர் டிக் போட்டாரு. ஒருவேளை நமிதா போட்டு அதை பேரை டிக் போடலையான்னு தெரியல. இங்க டிக் போட்டாரு. குஷ்பு ஐயோ பாவங்க, தோத்து போயிட்டு இருக்கு அந்த பொண்ணு. நம்ம கட்சியிலேயே தொடர்ந்து கடுமையான முறையில செயலாற்றிட்டு இருக்காங்க. ரைட்டு அப்படின்ட்டாங்க. இப்ப 234 தொகுதியிலையும் சூறாவளியாக ஒரு பக்கம் மீனா பிரச்சாரம் செய்வார், இன்னொரு பக்கம் குஷ்பு பிரச்சாரம் செய்வார். தமிழகத்துல தாமரை மலர்ந்துகிட்டே இருக்கும். 1000 தாமரை மொட்டுகளே இங்கு ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே அப்படின்னு தாமரை 1000 தாமரை இல்ல 234 தாமரை தமிழகத்துல பூக்க போகுது. இதை விட வேற என்ன உதாரணம் வேணும் சொல்லுங்க பார்ப்போம். இதுல கொஞ்சம் வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம நாட்டாமைக்கு எந்த பதவியும் தரவே இல்லைங்கிறது தான் ஒரு சரத்குமாருடைய ஒரு ரசிகரா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆமாங்க, நம்ம நாட்டாம, நம்ம சூரிய வம்ச நாயகன் எப்பேற்பட்டவர் இந்த பாஜகவுக்காக, பாஜக தமிழகத்துல வேரூன்ற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், பெரு ஆலமரமாக வளர வேண்டும்னு கட்சியே அவங்க கலைப்பான் சொல்லுங்க. யாராவது கட்சியை கலைப்பாங்களா சொல்லுங்க? கட்சியவே கலைச்சி சின்ன பின்னமாக்கி உருக்குலையாம செஞ்சு சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு வச்சிருந்தாருங்க. சமத்துவமா இருக்கணும். சமத்துவ மக்கள் கட்சிங்கிறது வேற, பாஜகங்கிறது வேற எல்லாம் இருக்காம சமத்துவமா இருக்கும்னு ஒரு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்த ராதிகா மேடமை எழுப்பி நான் பாஜகவுல சேர்றேன்னு நைட்டு 2 மணிக்கு எழுப்பி காலையில 5 மணிக்கு கமலாலயம் வாசல நின்ன ஒப்பற்ற தலைவர் நாட்டாம சரத்குமார், அவருக்கு போஸ்டிங் இல்லைங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. அவருக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்திருந்தா எப்படி இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மனைவி ராதிகா மேடம் அவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அங்க பிரதர்ஷனம் எல்லாம் பண்ணவருங்க. ராதிகா ஜெயிக்கணுங்கிறதுக்காகவா? தாமரை தமிழகத்துல மலரணுங்கிறதுக்காக அங்க பிரதர்ஷனம் செய்த ஒரு ஒப்பற்ற ஆண் அழகன் சரத்குமார், அவருக்கு போய் பதவி தரலன்னா கொஞ்சம் பொறுங்க. தேசிய தலைவர் தேசிய அளவுல உங்களுக்கு பொறுப்பு தரோம் அப்படின்னு காத்திருப்போர் பட்டியல்ல அண்ணாமலையை வச்சிருக்கிறது போல. ஆமாங்க, இன்னமும் காத்திருப்போர் பட்டியல்ல தான் நம்ம அண்ணாமலையும்
இருக்கிறாருங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். அதே போல் அந்த அண்ணாமலைக்கு பக்கத்தில் நாட்டாமையும் எழுதிட்டாங்க. அண்ணாமலை நாட்டாமைன்னு சினிமா பேராக எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் குஷ்புவுக்கு கோயில் கட்டணும் நம்மலாம் இல்லையா? கோயில் கட்டின ஊருங்க. எந்த ஒரு நடிகைக்காவது கோயில் கட்டிருக்கோமா சொல்லுங்க? ஏன்னா இது ஆன்மீக அரசியல், அதனால இந்து முன்னணியினுடைய அரசியல். அதனால முருகனுக்கு மாநாடு எடுப்பாக, குஷ்புக்கு கோயில் கட்டியிருக்காங்கல்ல, அப்ப முக்கிய பொறுப்பு கொடு அப்படின்ட்டு உடனே குஷ்புவுக்கு முக்கிய பொறுப்பு கொடுப்பாக. சூறாவளி சுற்றுப்பயணம் மேடம் மேற்கொள்ளுவாங்க. அதே போல மீனா பொண்ணு நடிகை மீனா அவர்கள், மீனா வந்து பேசுவாங்க. அவங்க கொஞ்சி பேச பேச அங்க எல்லா இடங்கள்லையும் ஓட்டு சரமாரியா வந்து குவிய போகுது. கூட்டணியே எங்களுக்கு வேணாயா, நாங்க தனித்தே நின்று ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் எடப்பாடி என்ன இதுக்காகலாம் முட்டுக்கட்டையெல்லாம் கொடுத்தாருல, முட்டு கொடுத்து பேசுறாருல, அதெல்லாம் இருக்காது. அப்படிங்கிற ரீதியில தமிழகத்தில் பாஜக அதிரிபுதிரியான சில சம்பவங்களை மேற்கொண்டுகிட்டே இருக்கிறத பார்த்தாக்க அநேகமாக இந்த 2026 தேர்தலில் பாஜக கூடிய விரைவில் பாஜக தனித்து போட்டியிடும். 234 தொகுதிகள் இருக்கா, இல்ல கூடுதலா ஒரு 5 தொகுதியை வேணா கொடுங்க, நாங்க ஜெயிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு குஷ்புவை வைத்துக் கொண்டும் மீனாவை வைத்துக் கொண்டும் உறுதிபட தெல்ல தெளிவாக தயாராக்கி கொண்டிருக்கிறார் நம்ம பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். நயினார் நாகேந்திரன் ஜி வணக்கம். உங்களுக்கு நெல்லை மாவட்டத்தை தாண்டி உங்களுக்கு பெரிய ஓட்டு வங்கியோ அல்லது பெரிய நீங்க வந்துட்டீங்கன்றதுக்காக ஓட்டு போடுறதுக்கோ ஆள் இல்லைங்கிற அந்த குறையை போக்குவதற்காக குஷ்பு மேடத்தை ஒரு பக்கம், மீனாவை ஒரு பக்கம், சரியான களமாடல், தெரிக்க விடுறீங்க ஜி. வணக்கம்.